அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? சோர்வாக இருக்கீங்களே? என்ன மக்களே, எது நடந்தாலும் நன்றி சொல்லுங்கள். வியாதியா, வருத்தமா, துன்பமா, துயரங்களா, கடன் சுமைகளா, நம்மளை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். நாம் கேட்பதற்கு முன்பே அவருக்கு எல்லாமே தெரியும், எதை செய்ய வேண்டும் என்பது இல்லையா? அதனால் அவர் பார்த்து கொள்வார். நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே, என் சார்பில் அனைத்தும் நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும்போது அவர் அனைத்தையும் செய்ய வல்லவர் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் மீகா எழுதிய நூல் அதிகாரம் 7 இறைவார்த்தை 5-7 முடிய. அடுத்திருப்போன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டாம், தோழனிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டாம். உன் மார்பில் சாய்ந்திருக்கிற மனைவி முன்பு உன் வாய்க்கு பூட்டு போடு. ஏனெனில் மகன் தன் தந்தையை அவமதிக்கிறான், மகள் தன் தாய்க்கு எதிராக எழும்புகிறாள், மருமகள் தன் மாமியாரை எதிர்க்கின்றாள். ஒருவரின் பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். நானோ ஆண்டவரை விழிப்புடன் நோக்கியிருப்பேன், என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன். என் கடவுள் எனக்கு செவிசாய் தருள்வார். பிரைஸ் தி லார்ட். எல்லாமே உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு இல்லையா? ஏனென்றால் மனிதரிடத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டாம். அப்படி மனிதரிடத்தில் நம்பிக்கை கொள்ளும்போது நாம் சபிக்கப்பட்டவர்களாகிறோம். இறைவார்த்தையே சொல்லும் இல்லையா? அதுபோக பாருங்கள், கணவன் மனைவி இருவரும் ஒன்றித்திருக்கும் போது கணவனுடைய வாய்க்கு பூட்டு போட சொல்கிறாரு. ஏனென்றால் அவர்கள் நிறைவாக சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷத்தில் தன்னை மறந்து கணவன் வாக்கு கொடுத்து விடுவான் இல்லையா? அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும், அந்த மனைவி பிடித்து கொள்வார்களாம். அதனால்தான் உன் வாய்க்கு பூட்டு போடு, உன் மார்பில் சாய்ந்திருக்கிற மனைவின் முன்பு உன் வாய்க்கு பூட்டு போடு அப்படின்னு சொல்கிறாப்புல. நல்லதானே? நல்ல விஷயம், பார்த்துக்கோங்க சரியா? ஏனென்றால் நாம் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் இறைவன் முன்பாகத்தான் சொல்கிறோம். நாம் எதை செய்தாலும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரே இல்லையா? இப்பொழுது பிள்ளைங்க தந்தையை எதுக்குறாங்க இல்லையா? இப்போ ஒரு செல்லு கிடச்சிருக்கு பாருங்கள், ஒரு லேப்டாப் கிடச்சிருக்கு பாருங்கள், எப்பவும் அதிலே இருக்காங்கும்போது தாய் தகப்பன் சத்தம் போடும்போது மகனோ பாருங்கள் தாய்க்கு எதிராகவே கிளம்புறாங்க. எந்த மருமகளாவது மாமியால் அனுசரித்து போயிருக்காங்களா? இல்லைங்க. எந்த மாமியாராவது மருமகளை அனுசரித்து போயிருக்கிறாங்க? இல்லை. ரெண்டு பக்கமே குற்றம் இருக்கும். அந்த குற்றம் இருக்கிற பக்கத்தை விட்டுருங்க, மாமியார் எந்த மருமக பக்கத்தையும் போகாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்கள என்னென்ன வச்சு செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. இருக்காங்கங்க, எல்லா பக்கமும் உண்டு. எல்லாத்தையுமே இறைவன் சார்பில் கொடுத்து விட்டு என்றால் சொல்கிறார், ஒருவரின் பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். கரெக்டாக சொல்கிறார் ஆண்டவர். ஏன்னா நமக்கு வெளியிருந்து பகைவர் வரவே வேண்டாம், நம் வீட்டில் உள்ளவர்கள் தான் நமக்கு பகைவர்கள். அதனால் நாம் எப்பவும் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை விழிப்புடன் நோக்கி இருக்க வேண்டும். என்னை மீட்பவர் அவர்தான் என்று காத்திருக்க வேண்டும். அப்பொழுது காத்திருக்கும்போது நம் கடவுள் நமக்காக செவிசாய்த்து நம்மளை மீட்டருள்வார். அந்த ஒன்று காணாதான் நமக்கு காணும்ல? ஏனென்றால் நமக்காக இருப்பவர் அவர் ஒருவர் தான். எல்லா அன்பை விட மேலான அன்பு அவரிடமிருந்தான் நமக்கு வருகிறது. அந்த அன்பு தான் நம்மளை நிறைவாக வாழ வைக்கிறது. அந்த அன்பு தான் நம்மளை வழிநடத்துகிறது. அந்த அன்பு தான் நமக்காக கல்வாரிக்கு அழைத்து செல்கிறது. இதை ஒரு வினாடி எப்போமாவது நாம் யோசித்து பார்த்துருக்கிறோமா? எனக்கு 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 இதுதான் சிந்தித்திருக்கிறோம் இல்லையா? இந்த இறை சிந்தனையோடு ஒரு விசை சிந்திப்போமா? எல்லாம் உள்ள இறைவா, ஆமாண்டவரே, நீர் சொன்னது உண்மை. குடும்பத்தில் உள்ளவர்களே ஒருவருக்கு ஒருவர் எதிராக பகைவராக இருப்பார்களாம் ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்கிறோம் ஆண்டவரே. அப்படி உணர்ந்து கொள்ளும் போது யார் எப்படி இருந்தாலும் விவேகம் உள்ளவர்கள் அமைதி காப்பார்கள் என்று சொன்னது போல் நாங்கள் அமைதியாக இருக்கும்போது எல்லாமே நன்மையாக நடக்கும் என்று நாங்கள் கண்டுகொள்கிறோம். என்று நாங்கள் துயருகிறோம். நாளை நிறைவாக இருப்போம். ஏனென்றால் உம்மில் நாங்கள் நினைத்திருக்கும்போது நிறைந்திருக்கும்போது அந்த அன்புக்கு ஈடு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை அன்பு செய்கிறீர். ஆமாண்டவரே, நிகரில்லா அன்பு. இந்த அன்பு ஒன்றே போதும் ஆண்டவரே. இந்த அன்பை தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி தந்தையிடம் எங்கள் அனைவரையும் முழுமையாக ஒப்படைக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.